நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அம்தா, அவதான் வேலையா இருக்கான்னு தெரியுதுல்ல, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம்ல. போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இந்தானே காஃபி குடு, அது குடு, இது குடுன்னு மட்டும் கேளு. வேற எந்த விஷயத்துலயும் என் பேச்ச கேட்றாத. நான் எதுக்குதான் உன் தங்கச்சின்னு இந்த வீட்ல இருக்கேன்னு தெரியல. இப்ப எதுக்கு தேவையில்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அப்புறம் என்னென்ன, இந்த வீட்ல ஏதாவது ஒழுங்கா நடக்குதா? புள்ளத்தாச்சியா இருக்கிற பொண்ணு யாராவது புயலுக்கும் மழைக்கும் நடுவுல அனுப்பி வைப்பாங்களா? இளங்கோ பொறுப்பான பையனா இருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு ஆபீஸ் வேலையை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவனை போய் நம்பி புள்ளத்தாச்சி பொண்ணு அனுப்பி வச்சிருக்க. என்ன பண்ண சொல்ற? நான் என்ன எடுத்து சொல்லாமையா இருந்தேன்? நேத்துல இருந்து நானும் பல விதமா சொல்லிட்டு தான் இருந்தேன். அவன் எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு இது லைஃப்ல முக்கியமான வாய்ப்புன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? இவளுக்கு தான் யாழ்னி மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்கான். என்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரங்காலெல்லாம் நல்லா அமைஞ்சி கூடி வந்தா கூட பரவாயில்ல, காலையில இருந்து அடுத்தடுத்து எல்லாமே அவசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. இந்த குடுகுடுப்புக்காரன் என்னன்னா, இந்த வீட்டோட வாரிசு வெளியே போனா கெடுதல்னு சொல்றான். அதுக்கப்புறமும் யாராவது அவங்களை அனுப்பி வைப்பாங்களா? இத்தனை நாளும் இல்லாம எனக்கு வேற அவங்க கிளம்பும் போது தும்பல் வந்துருச்சு. அது நினைச்சாதான் என் மனசு படப்படப்பட நடிச்சுக்குது. அண்ணே, அந்த குழந்தை உன் உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? உன் உசுருக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? ஏய் கௌரி, சொல்லுங்க. பாரு, இவளுக்கு இருக்கிற அக்கறை கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? இந்த மாதிரி சமயத்துல நீயும் உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். நீ என்னன்னா உன் பையன் பண்றதா சரின்னு சொல்ற. ஒரு வீட்டுல அம்மாவும் அப்பாவும் எதிரும் புதிருமா கருத்து சொன்னா பிள்ளைங்க எப்படி நம்ம பேச்ச மதிப்பாங்க? ஏங்க, எனக்கு மட்டும் என் பிள்ளையும் மருமகளையும் பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையா என்ன? அவங்க கிளம்பி போறது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இளங்கோ அதுலதான் என் எதிர்காலமே இருக்குன்னு சொல்லும் போது நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு வயசுக்கு மேல ஒரு அளவுக்கு தான் பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியும். ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கவா முடியும்? இப்படி ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. கடைசியில நான் தான் போவிட்டேன்னு என் தலை தான் உருளும். நியூஸ் அது பாப்போம். பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் கோயம்பேடு சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இது ஒரு பெரிய விஷயமா? ஒவ்வொரு வருஷமும் விலை ஏறும் இறங்கும். இது ஒரு பிரச்சனையா? கொஞ்ச நாள் போனா விலை குறைய போகுது. மும்பையில் காலை முதல் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் சின்னம் காரணமாக மழை பெய்து வருகிறது. புயல் சின்னம் வலுப்பெற்று புயலாக உருமாறுவதால் மழையின் அளவும் அதிகரித்திருக்கிறது. இதனால் மும்பையில் அனைத்து இடங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதைத் தொடர்ந்து மும்பையின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கேட்டியா? என்னங்க இது? ஐயோ, ஆஹா, லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கே. நம்மளோட அஸ்திரம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப கடவுளே பார்த்து ஒரு புது அஸ்திரத்தை கொடுத்திருக்காரே. இந்த புயல் மேட்ரை செம்மையா யூஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலியா ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்.
The Chennai Silks-in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.